வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான். இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லி ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருவாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ஸ்கொயர் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம மூலங்களோட கூடுதல் என்ன, பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியான ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் இரு மூலங்களோட கூடுதல் அப்படிங்கிறது, மூலங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -b/a. பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா c/a. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பைல a தான் வருது, கூடுதலுக்கு வந்து -b வருது, பெருக்கலுக்கு வந்து c வருது. இப்போ இந்த abc அப்படிங்கிறது எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்னா, இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து. இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்க, 2x² + 5x + 7 இருக்கு இல்லையா? இதுல இந்த a², அதாவது x²க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த வேரியபிள் தான் என்னது a. அப்ப a ஓட வேல்யூ 2, x-க்கு முன்னாடி வரக்கூடிய வேல்யூங்கிறது வந்து b. ஸோ b = 5. இந்த தனியா வருது பாருங்களா கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து c. ஓகேவா? இப்போ நமக்கு abc கிடைச்சிருச்சு. இப்போ கூடுதல் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ கூடுதல் அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன, -b/a. -b என்ன வரும், -5 வரும், டிவைடட் பை ஏல வந்து 2 வரும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பெருக்கல் பலன் வேணும். பெருக்கல் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன, c/a. c-யோட வேல்யூ என்ன, 7, 7/2. ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதலோ பெருக்கல் பலனோ கேட்டால் இந்த ஃபார்முலா, கூடுதல்னா -b/7, பெருக்கல்னா -b/a, c/a.